ஒரே ஒரு தப்பு பண்ணதுனால மொத்த சினிமாவை விட்டும் காணாம போன நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே சதா. ஜெயம் படத்துல அறிமுகமாகி தமிழ் ரசிகர்களோட மனசை கவர்ந்தவங்க தான் இந்த சதா. அந்நியன், பெரிய சகி, உன்னாலே உன்னாலே இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சு ஒரு காலத்துல முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா காலம் போக போக புது புது நடிகைகள் வர வர இவங்களோட வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துல அவங்க நடிச்ச படம் தான் டார்ச் லைட். இந்த படத்தோட போஸ்டர்கள் மற்றும் கதைக்களம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. ரசிகர்கள் ஏற்கனவே சதாவை ஒரு குடும்ப பெண் இமேஜ்ல பார்த்துட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட சதா இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நடிக்கும் போதே மக்கள் இவங்களை ஏத்துக்கல. படம் அற்று ஃபிளாப் ஆனதோட சதாவுக்கு தமிழ் சினிமாவுல இருந்த மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாமே பறிபோச்சு. அந்நிய நந்தினியா இருந்த நடிகை இந்த படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவுல இருந்தே காணாம போனாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாளவிகா. அஜித் கூட உன்னை தேடி படத்தின் மூலமா அறிமுகமானவங்க தான் இந்த மாளவிகா. 2000 காலகட்டத்தோட ஆரம்பத்துல ஒரு பிரபலமான நடிகையா இருந்தாங்க. ஆனா இவங்க நடிச்ச வசீகரா அப்படின்ற அடல்ட் காமெடி படம் இவங்களோட மொத்த இமேஜையும் காலி பண்ணுச்சு. அந்த காலகட்டத்துல குடும்ப ரசிகர்கள் அதிகமா இருந்ததுனால இப்படிப்பட்ட படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறமா இவங்கள ஹீரோயினா போடுறதுக்கு எந்த ஒரு தயாரிப்பாளரோ ரெடியா இல்ல. அதுக்கப்புறமா மாளவிகா ஹீரோயின் வாய்ப்புல இருந்து கீழே போய் குத்துப்பாட்டுக்கு ஆடுறது, ஏதாவது ஒரு படத்துல கவர்ச்சி வேடங்களுக்கு வரதுன்னு மாளவிகாவோட மொத்த இமேஜும் காலியாகிச்சு. ஒரு தவறான படத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சோம் அப்படின்னா ஒரு நடிகையோட மார்க்கெட் எந்த அளவுக்கு மாறி போகும் அப்படின்றதுக்கு மாளவிகா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நமிதா. தமிழ் சினிமாவோட கிளாமர் குயின் அப்படின்னா இப்ப வரைக்கும் நமிதா தான். எங்கள் அண்ணா, சாணக்கியா, பில்லா இந்த மாதிரி படங்கள்ல ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்தாங்க. குறிப்பா கிராமப்புறங்கள்ல கூட நமிதாவுக்கு அளவுக்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஆனா தொடர்ந்து கிளாமர் கேரக்டரை மட்டுமே நம்பினதுதான் நமிதா பண்ண மிகப்பெரிய தப்பு. அதுலயும் முக்கியமா இந்திர விழா அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். நமிதா இந்த படத்தோட கதையை நம்பாம அவங்களோட கிளாமரை மட்டுமே நம்பினது மிகப்பெரிய தோல்வியா மாறிச்சு. இந்த படம் அற்று ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறமா நமிதா ஹீரோயின் அப்படின்ற இமேஜ்ல இருந்து கீழே இறங்கி சைட் கேரக்டர்ல நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மட்டும்தான் கிடைச்சிச்சு. ஒரே மாதிரியான கேரக்டர்களை தேர்ந்தெடுத்து நடிச்சோம் அப்படின்னா கடைசி இதுதான் நிலைமை. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மும்தாஜ். மும்தாஜ் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. முழுக்க முழுக்க ஆன்மீகத்துல ஈடுபட்டுட்டாங்க. அவங்க ஒரு நடிகை அப்படின்றதையே மறந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்துல ஈடுபட்டுட்டாங்க. ஆனா ஒரு காலத்துல தமிழ் சினிமாவோட ஹாட் சென்சேஷனான நடிகை அப்படின்னா மும்தாஜ் தான். குஷி படத்துல வந்த கட்டிப்புடி கட்டிப்புடிடா பாட்டுல இவங்க ஆடின ஆட்டத்தை இப்ப வரைக்கும் யாருமே மறந்திருக்க மாட்டேங்க. ஆனா அவங்க ஹீரோயினா நடிச்ச மோனிஷா என் மோனலிசா படம் தான் மும்தாஜோட கெரியரை மொத்தமா காலி பண்ணுச்சு. படம் ரிலீஸ் ஆகக்கூடிய நேரத்துல சில பிரச்சனைகள் வந்ததுனால அந்த படத்தை ரொம்ப ரொம்ப லேட்டா தான் ரிலீஸ் பண்ணாங்க. படம் காலதாமதமா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாலே அந்த படத்துக்கு மேல எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகி எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. ரொம்ப ரொம்ப அற்று ஃபிளாப் ஆனதுனால மும்தாஜை அடுத்ததா ஹீரோயினா போடுறதுக்கு எந்த ஒரு தயாரிப்பாளரும் ரெடியா இல்ல. அதுக்கப்புறமா தான் மும்தாஜ் படங்கள்ல சைட் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல சினிமா விட்டே போயிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பூனம் பாஜ்வா. சேவல், தெனாவட்டே, கச்சேரி ஆரம்பம் மாதிரியான படங்கள்ல தமிழ் ரசிகர்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு பெற்றவங்க தான் இந்த பூனம். ஆனா ஹீரோயினா இருந்தவங்க அதுக்கப்புறமா சைட் கேரக்டர்ல நடிச்சது மிகப்பெரிய சங்கட்டம். அதுலயும் முக்கியமா பேசப்பட்ட படம் அரண்மனை 2. அந்த படம் ஹிட் ஆனாலும் அதுல அவங்களுக்கு கிடைச்ச கேரக்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த கேரக்டருக்கு பூனமா தான் போட்டிருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதுக்கப்புறமா முன்னணி ஹீரோயினா நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட பூனம் பாஜ்வாக்கு கிடைக்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரேயா ரெட்டி. இவங்களோட கதை உண்மையாவே ஒரு சோகமான கதை தான். திமிரு படத்துல ஈஸ்வரி அப்படின்ற வில்லி கேரக்டர்ல நடிச்சு ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் ஆடி போக வச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான கேரக்டர். படமும் வேற லெவல் ஹிட் ஆச்சு. ஆனா ஸ்ரேயா ரெட்டியோட வாழ்க்கையில அது எந்த விதத்திலையும் யூஸ் ஆகல. திமிரு படத்துக்கு அப்புறமா ஸ்ரேயா ரெட்டியை எந்த ஒரு தயாரிப்பாளரும் ஹீரோயினா பார்க்கல. இவங்கள ஒரு வில்லியா மட்டும்தான் பார்த்தாங்க. வில்லியா நடிக்கிறதுக்கும் நெகட்டிவ் கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்ரேயா ரெட்டிக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற ஆசையோட தான் அவங்க சினிமாக்குள்ள வந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க ஹீரோயினா இல்லாம ஒரு வில்லியாவே கெரியரை முடிச்சுக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.